ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் அண்ட் மே மந்த்துக்கான ரீடிங் ரேப்பப் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரலில் நான் வாசித்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா வசந்தம் வரும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எழுத்தாளர் பிரபஞ்சனையா அவர்கள். இது கவிதா வெளியீடு. நான் இந்த வருஷம் பிரபஞ்சனையா அவர்களுடைய புத்தகம் மாதம் மாதம் ஒவ்வொரு புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு எழுத்தாளர் 12 மாதங்கள் 12 படைப்புகள் அந்த தலைப்பில் பிரபஞ்சனையாவை சூஸ் பண்ணி மாதம் மாதம் அவருடைய புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக வாசிச்சிட்ருக்கேன். ஏப்ரலில் அப்படி நான் சூஸ் பண்ணி வாசித்த புத்தகம் தான் வசந்தம் வரும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதில் ஒரு 10 சிறுகதைகள் கொண்டதாக அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் பிரபஞ்சனையா அவர்கள். இதில் 10 கதையுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான எழுத்து நடை, ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஒவ்வொரு கேரக்டருமே கொண்டு வர மாதிரி தான் இருந்திருக்கும். எல்லா கதைகளுமே அப்படி தான் அவர் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களுடைய உணர்வுகளை அவ்வளோ ஆழமாக சொல்கிற மாதிரி தான் அவருடைய கதைகள் பொதுவாகவே இருக்கும். வசந்தம் வரும் அப்படின்னு ஒரு கதை இருக்கும், குரு தட்சணை, ஜப்தின்னு ஒன்று இருக்கும், இப்ராஹிம் என்கின்ற வள்ளல், இந்த மாதிரி நிறையா கதைகள் கொண்டதாக அந்த தொகுப்பு அமைஞ்சிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இப்ராஹிம் என்கின்ற வள்ளல் அந்த கதை பிடிக்கும். வசந்தம் வரும் கதை பிடிக்கும். கனவு அப்படிங்கிற அது கனவுங்கிறது வேற ஒரு புக்கில். இந்த மாதிரி நிறையா கதைகள், வாசனை அப்படிங்கிற ஒரு கதை இருந்துச்சு. இந்த கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய சிறுகதை தொகுப்பில் இந்த புத்தகமுமே வரும்னு சொல்லுவேன். வசந்தம் வரும் அப்படிங்கிற அந்த கதையில் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுபட்டு ஆண்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃபே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லுவார் அந்த கதையில். அதே போல் ஒவ்வொருத்தருமே இருந்தால் இந்த சமூகமே நலன் பெறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களையுமே அங்கங்கே சொல்லியிருப்பார். வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் இந்த புத்தகமுமே ஒன்று. அது ஒரு புக் மட்டும்தான் நான் ஏப்ரலில் ரீட் பண்ணேன். மேலே நான் ஒரு 2 புத்தகம் வாசித்தேன். ஃபஸ்ட்டு வாஷிங்டனில் திருமணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். எழுத்தாளர் சாவி அவங்க எழுதின புத்தகம். இது விகடன் பிரசுரம் வெளியிட்டது. இது எப்படின்னா எழுத்தாளரும் அவருடைய நண்பர்களுமே திருவையாறு போயிருப்பாங்க. அந்த உற்சவத்துக்காக போயிருப்பாங்க. அந்த உற்சவம் என்ன உற்சவம், இந்த உற்சவமே என்ன பேர் வந்துட்டான். ஓகே, ஏதோ ஒரு உற்சவத்துக்காக போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி படித்துறையில் சில வெள்ளைக்காரர்களை பார்ப்பாங்க. நம்ம ஃபுல்லாக நம்ம ஆட்கள் பார்த்து வெள்ளைக்காரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், பொருத்தமில்லாத மாதிரி அந்த இடத்துக்கு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கூட இருந்த நண்பர்களில் ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கர்நாடகத்து சங்கீதத்தை கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ சாவி அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஊரில் நடக்கிற அந்த கர்நாடக சங்கீதம் அந்த ஊரில் வெளிநாட்டில் நடத்தி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை எல்லாமே இருக்கும். அதை பற்றி கற்பனை பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கீல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தோணுனது தான் இந்த புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து எழுதின படைப்பு தான் இது. ரொம்ப அழகான, ரொம்ப நகைச்சுவையாக ஜாலியாக நம்ம ஊர் கல்யாணத்தை அந்த ஊரில் நடத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசித்து அதை நிறைவேற்றியும் அரங்கேற்றியுமே பார்ப்பாங்க. நம்ம பழக்க வழக்கங்களை எல்லாம்
பிற நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ ரசிக்கிறாங்க. அதுவும் நகைச்சுவை உணர்வோடு அங்கங்கே காமெடியாக சூப்பராக ஜாலியாக இருக்கும். சீக்கிரம் ஒரே நாளில் கூட படிச்சிடலாம். வாசிச்சுட்டே கையில் எடுத்தால் வைக்கிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி அப்படின்னா அங்கே வந்து கேத்ரின், அவங்களோட ஹாரி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லோரிட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு. அதே மாதிரி திரு திரு என்ன ஒரு கும்பகோணத்தில் வந்து மூர்த்தி அவங்களுடைய ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபு இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து வசந்தா அப்படின்ட்டு. வசந்தாவும் லோரிட்டா, அதாவது கேத்ரினோட பொண்ணுமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவங்க அம்மாவும் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து கேத்ரின், அதாவது லோரிட்டாவோட அந்த முறை நாத்தனார். கேத்ரினுக்கு வந்து நாத்தனார் முறை வேணும். அதாவது ஒரு தடவை மூர்த்தி அவங்க ஃபேமிலி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இங்கே வந்து சென்னையை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேரளாவை பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கோவில்கள் பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க, அந்த லோரிட்டா அவங்க ஃபேமிலியோட எல்லாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ எங்கள் ஊரில் இப்படி கல்யாணம், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வருவாங்க. வந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே வந்து ஃபங்க்ஷனில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் அங்கே காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணத்தை அந்த ஊரில் நடத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேத்ரின் அண்ட் ஹாரி அவங்களுடைய நாத்தனார் வந்து ராக்ஃபெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ராக்ஃபெல்லர் வந்து ஆசைப்பட்டு ஒரு கப்பலுக்கு வந்து கல்யாணத்தை வந்து நடத்தி பார்ப்பாங்க. அதான் என்டையர் கான்செப்ட். அதில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஜாலியாக படிக்கணும் அப்படின்னா அந்த புக் வந்து ரீட் பண்ணுங்க. இப்போ யாராவது ஒரு ரீடிங் ஸ்லம்ப் இருந்தால் கூட அந்த புக் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜாலியாக படித்த மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் புக் வந்து ரொம்ப நாள் படிக்காமல் இருந்துட்டு படிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நடுவில் எப்படின்னு படிக்க முடியாமல் இருக்கும்போது சரி கொஞ்சம் ஜாலியாக படித்தோம்னா நம்ம அடுத்தது படிப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வந்து எடுத்து வாசித்தேன். கண்டிப்பாக வந்து இந்த புத்தகம் வாசிங்க. அடுத்தது நான் மேலே 2ஆவதாக ரீட் பண்ண புக் வந்து மனிதர்கள் மத்தியில் அப்படிங்கிற புத்தகம். பிரபஞ்சன் அவங்க எழுதின புத்தகம் தான். இதுவுமே வந்து கவிதா வெளியீடு. நம்ம குறிப்பாக எல்லாருமே சொல்லுவோம்ல, இந்த மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே விசித்திரமாக இருப்போம் இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த மாதிரி அவங்களுடைய தன்மையாக இருக்கட்டும், அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து அவ்வளோ வெளிப்படையாக யதார்த்தமாக வந்து இவருடைய எல்லா கதைகள்லையுமே வந்து சொல்லியிருப்பாரு. ஒவ்வொன்றும் வேறுபட்ட மாதிரி இருக்கும். இதில் வந்து 6 கேரக்டர்ஸோட பேரையே வந்து டைட்டிலாகவுமே வச்சுருப்பார் ஒவ்வொரு சிறுகதையிலையுமே. 15 சிறுகதைகள் வந்து கொண்டதான் இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கும். இதில் காக்கை சிறகு, மோகனா, வெளியேற்றம், கமலா டீச்சர், குண்டும் குழந்தையும், லக்ஷ்மி, இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கனவு அப்படிங்கிற சிறுகதை பிடிச்சது. ஆயுள் அப்படிங்கிற கதை நல்லாயிருக்கும். லட்சுமி, கமலா டீச்சர், காக்கை சிறகு, இது எல்லாமே வந்து என்னுடைய ஃபேவரட் கதைகள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகத்தில் வந்து இந்த புத்தகமுமே ஒன்று. இது வந்து 208 பக்கங்களை கொண்டுதான் வந்து இருக்குது. எழுத்துமே ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக வாசிக்கிறதுக்கு வந்து இருக்கும். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா 70 rupees தான். ஸோ
இந்த 3 புத்தகம் தான் நான் ஏப்ரல் அண்ட் மேல வந்து ரீட் பண்ண புத்தகங்கள். நீங்கள் வந்து ஏப்ரல் அண்ட் மேல என்னென்ன புத்தகம் வாசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கரண்ட் ரீட் என்ன புத்தகம் வாசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.